பிரைஸ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இடறல்கள் வந்து விடுகிறது. எப்படி? ஒரு பெரிய பிரச்சனைகள் திடீர்னு வாழ்க்கையில் வந்ததும் ஒரு செகண்டில் இடறி போயிடும். ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணிட்டாரே, ஆண்டவர் எனக்கு இப்படி செய்துட்டாரே அப்படின்னு சில மனிதர்கள் வழியாக சாத்தான் உங்களை இடறக்கூட செய்வான். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடர்களில் இருந்து வெளிவருவது எப்படி? தினமும் அதிகமாய் வேதம் வாசித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால் கூட சத்ருவாய் சாத்தான் சில நேரங்களில் ரொம்ப சோர்வாக இருக்குல்ல, இன்னைக்கு ஜெபிக்காண்டாம், கொஞ்ச நேரம் படுத்துறேன் அப்படி ஆண்டவரை விட்டு உங்களை தள்ளி கொண்டு போவான். வேதம் வாசிக்க உட்கார்ந்ததும் தூக்கம் மாதிரி வரும். சரி, அசதியாக இருக்குது, கொஞ்ச நேரம் படுத்தெழும்புவோமேன்னு படுப்பீங்க. சில மணி நேரங்கள் ஓடிவிடும். வேதத்தை தியானிப்பதற்கான நேரத்தை சாத்தான் உங்களை விட்டு பிடுங்கி போடுகிறான். இப்படி உங்கள் வாழ்க்கையில் அநேக தடவை இடறல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த இடறல்கள் வராமல் இருக்க நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? சங்கீதம் 119, 165, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. ஆமாங்க, ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் வாசிக்க வாசிக்க, அதை நேசிக்க நேசிக்க உங்கள் மனதுக்குள் ஒரு சமாதானம் வரும். எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள் இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ள ஒரு சமாதானம் வரும். அந்த சமாதானம் வரும்போது இடறலுக்கான வழிவாசல்களே உங்களுக்கு இருக்காது. எப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள், சமாதானமின்மை வருகிறதோ அப்போதுதான் இடறல் வரும். அந்த இடறல் வராமல் இருக்கணும்னா, அந்த சமாதானத்தை நீங்கள் காத்து கொள்ளணும்னா, காலையிலும் இரவிலும் வேதத்தை வாசிங்க. அதிகாலையில் ஒரு அதிகாரம் வாசிக்க முடியாதா? இரவு நேரத்தில் எல்லா வேலைகளையும் முடித்து கொண்டு தூங்கும் முன்பு ஒரு அதிகாரம் வாசிக்க முடியாதா? மதியான நேரத்திலும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் கூட வேதத்தை வாசிக்கலாம். வேதத்தை வாசிக்க வாசிக்க அது ஒரு அரணை போல உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கும். உங்கள் குடும்பத்தின் சமாதானம் மேலோங்கும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Jesus bless you.